ஓம் நமசிவாய். வணக்கம். நான் ஜோதிடஜிமில் ஃபைண்டபிளாக பேசுகிறேன். சனிப்பயிற்சி கும்பராசிக்கு எப்படிங்க இருக்கும்? கும்பராசிக்கு நிறைய சொல்லியிருக்கோம். இதில் வருமானம் அவங்களுக்கு எப்படி வரும் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். 2025லேருந்து 2027 இந்த காலகட்டம் 2.5 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல நம்ம சொல்கிறது என்னங்க, ஜென்ம சனி உங்களுக்கு வெளியே போகுது இல்லையா? இப்போ ஜென்ம சனி போன உடனே ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம், தனச்சனி, அதாவது 2ஆம் இடம் தனம் பணம். அப்போ தனச்சனி பணச்சனியாக கொடுக்க போகிறார். அப்போ 2ஆம் இடத்துல சனி பகவான் போகக்குள்ள கும்பராசிக்கு வருமானத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். எப்படிலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு திறமை மூலியமாக, இப்போ வந்து மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறவங்க, ஸோ அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ உங்களுடைய திறமையின் மூலியமாக பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது. சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரவ பொருட்கள் சம்மந்தப்பட்டது, ஆயில் சம்மந்தப்பட்டது, அதே டைமில் கல், க்ரஷரு, மண், இந்த மாதிரி ஒரு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் வியாபாரங்கள். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரணமாக ஒரு வேலைக்கு போகிறவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உபரி வருமானங்கள், இப்போ பார்ட் டைம் ஜாப் மூலியமாக பணம் வரும். அதே டைமில் வெளிநாட்டில் வந்து 8 மணி நேரம் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், மிச்சம் 2 மணி நேரம் எனக்கு டைம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கல, பார்ட் டைம் பகுதி நேர வேலையில் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பணம் கொடுக்கும். சரி, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நியாயமான விஷயங்களில் பணத்தை வந்து கொடுப்பார். அதே டைமில் 2ஆம் இடம் வந்து தனப்பாவகம், திடீர் அதிர்ஷ்டம். அப்போ 2, 9, 11 இதெல்லாம் கனெக்டிங் உங்களுக்கு கிரகங்கள் மாறக்கூட. அப்போ ராசி அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டிங்கில் வரக்குள்ள பணத்தை கொடுப்பாரு. அப்போ வருமானத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. அப்போ உங்களுக்கு சிறந்த முறையில் கும்பராசிக்காரங்களுக்கு வருமானம் இந்த வருஷம் சூப்பராக தான் இருக்க போகிறீங்க. இன்னொரு இதில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, பணத்தை பற்றி சொல்லக்கூடிய குரு பகவானும் 5ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ இந்த வருஷம் வருமானத்தை சனி மட்டும் கொடுக்க போகிறதில்ல, குருவும் சேர்ந்து தான் கொடுக்க போகிறார். அப்போ இதில் எத்தனை சதவீதம் வரும், எங்கெல்லாம் பணம் வரும்ன்றதுக்குள்ள கண்டிப்பாக வந்து சிறு குறு வியாபாரம் முதல் சிற்றுண்டி வியாபாரம் வரை செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து வரக்கூடும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 85% பணம் வரும். அதுக்கப்புறமா 15% பாதச்சனி. அது பாதச்சனியாக இருந்தாலுமே பணத்தை தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாரு. ஏன்னா இவங்க கும்பராசிக்கு 1 அடி 2 அடி இல்லை, பல அடிகளை பட்டுட்டீங்க இல்லையா? அதை நிறைய நம்ம சொல்லியிருப்போம். அந்த பிரச்சனைகள், நிறைய அவமானங்களை சந்தித்த கும்பராசி, தன்மானத்தை இழந்து தகுதியை இழந்த கும்பராசி இப்பொழுது வருமானத்தை நிச்சயமாக ஈட்டி காட்டுவீர்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல குத்தணும், முன்னாடி குத்தணும், எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணத்தின் மூலியமாக அடியை வந்து கொடுக்கலாம். ஏன்னா பணம் எல்லாருக்குமே தேவைங்க. நீரின்றி அமையாது உலகம்னு வள்ளுவர் சொன்னார். ஆனால் இந்த காலத்தில் பணமின்றி தான் உலகம் அமையாது. ஸோ நமக்கு வந்து பணம் நீடடு, மச் நீடடு. ஸோ வருமானத்தை வந்து கும்பராசிக்காரங்க நிச்சயமாக அனுபவிக்க போகிறீங்க. பணம் வரும். பணம் வந்த உடனே நீங்கள் எதில் அலர்ட்டாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக முன்னாடிலாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ அதில் இழந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து எப்படி திருப்பியும் இழக்காமல் எதுலலாம் நம்ம வந்து கரெக்டான முறையில் வந்து போட்டு பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக நண்பர்களுக்கெல்லாம் நிறைய பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, தெரிஞ்சவன் தெரியாதவன் அவங்ககிட்டலாம் பணம் கொடுத்து இழந்திருப்பீங்க. திருப்பி அந்த தவறை வந்து செய்யாதீங்க. ஏன்னா பணம் ஒன்ஸ் தான் ஒருத்தர்கிட்ட வருங்க. அப்போ வரக்குள்ள அதை நம்ம சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மீன வீட்டில் போகக்குள்ள, மீனம் வந்து பார்த்தீங்கன்னா சேமிப்பு சொல்லக்கூடியது, அதாவது தங்க நகை சொல்கிறது, லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது. அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது. இதெல்லாமே இந்த காலச்சக்கரத்தின் 12ஆம் இடம் மீனம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முகம் தெரியாதவர்களுடைய பணம்லாம் தனசனி வந்து கொடுப்பார். அப்போ வந்து இது ஷேர் மார்க்கெட் தான், திடீர் அதிர்ஷ்டம் தான், லாட்ரி தான், இதில் பணம் வரும். இப்போ எவ்வளோ சதவீதம்? 85. அப்போ கண்டிப்பாக வரக்கூடும். இதில் உள்ள பணம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா அவிட்டம், பூரட்டாதி மற்றும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சதயம். இப்போ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 900 days ட்ராவல் பண்ண போகிறார். அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு 3-4 பாதத்தில் 200 நாளும், இவங்களுக்கு 400 நாள் கிட்டத்தட்ட ட்ராவல் பண்ணுவார். ஸோ இவங்க எல்லாருக்குமே இந்த ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக யோகத்தை தான் கொடுக்க போகிறார். அப்போ இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்குங்கள். சனி பகவான் சம்பந்தப்பட்ட வழிபாடு, எந்த கிரகம் 2ஆம் இடத்துல இருக்கோ அந்த கிரகத்துடைய வழிபாடு பண்ணுங்க. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்காஸ்தாய் திமிதன்னோ மந்த புரஜை, இந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே வாருங்கள். நிச்சயம் தனச்சனி பணச்சனியை கொடுப்பார். எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்து